ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், கஷ்டம், கவலை எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கை பாதையில் வருகிற எல்லா இடர்களையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அதை வைத்து தான் உங்களுக்கு எல்லாமே. நீங்கள் அதை பார்த்து பயந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பயமாய் தெரியும். ஆமென். நம்ம யாரை பார்க்கணுமா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம்? நாம் யாரை நோக்கணும்? சங்கீதம் 50:15 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் யாரை நோக்கணுமா? இயேசுவை நோக்க வேண்டும். இயேசுவை நோக்கி பார்த்தால் நமக்கு இருக்கிற ஆபத்துகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாம் பெரிய ஒரு பயத்தை கொண்டு வராது. ஆமென். இன்றைக்கும் சீசர்கள் கடலிலே பிரயாணமாகி போகையில் என்ன நடந்தது? அங்கு பெரிய புயல் வந்தது, கடல் அமிழத்தக்கதாய். அப்போ அதெல்லாம் பார்த்து சீசர்கள் எல்லாம் பயந்தாங்க. அலைகளை பார்த்ததுனால அவங்களுக்கு பயம் வந்தது. அவங்க கடலில் அவர்களோட அந்த கப்பலில் நித்தியராயிருக்கிற இயேசுவை அவங்க நோக்கி பார்க்கல. நோக்கி பார்த்திருந்தா பயம் வந்திருக்காது. ஆமீன். கடலில் அலைகள் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும்போது அந்த அலைகள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பயத்தை கொண்டு வராது. இயேசு அதை விட பெரியவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை, ஒரு தைரியத்தை நமக்கு கொண்டு வரும். அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம பார்க்கிற விதத்தை நம்ம மாற்ற வேண்டும். ஆமேன். ஒரு முறை கடலில் கர்த்தர் இதே போல் ஒரு சூழ்நிலையில் கடலில் இயேசு நடந்து வருகிறார். அவங்களோட அன்றைக்கு இயேசு இல்லை. இப்போ கடலில் நடந்து வரும்போது நான் தான் இயேசுன்னு சொல்லும்போது அவங்க நம்பலை. அப்போ சீமோன் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாரு, நீரானா நானும் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை மத்தேயு 14வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். பேதுரு 28வது வசனத்தில், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து இடத்தில் வர கட்டளையிடும் என்றான். பேதுரு நடக்கிறார். அப்போ வா என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்? ஜலத்தின் மேல் நடக்கிறான். அப்போ 30வது வசனத்தில், காற்று பலமாக இருந்ததை கண்டு பயந்து அந்த அலைகளை பார்த்தவன் என்ன செய்கிறான்? பயப்படுகிறாங்க. கர்த்தர் நடந்துட்டு வரதை அவன் பார்க்கல. பயந்து போய் அமிழ்ந்து போகையில், பயம் வந்த உடனே அங்கே அமிழ்ந்து போகிறான். இதே போல தான் நம் வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும்போது நம்மோடு இருக்கிற இயேசுவை பார்க்காதபடி அந்த பிரச்சனையை பார்த்தோன்னா அந்த பிரச்சனையில் நாம் அமிழ்ந்து போவோம். அந்த இடத்துல இயேசு கடலில் தான் நடந்து வர்றார். ஆனால் முதலாவது இயேசு நடக்கிறார். நானும் நடப்பேன் விசுவாசத்தோடு இறங்கின பேதுரு தான் அந்த அலைகள், அதை தான் பாருங்கள், காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து, அந்த அலைகள் எல்லாம் பார்த்தோன்னே, அலையை பார்த்தோன்னே பயந்துட்டார். பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். அப்போ பயம் வரும்போது நம்ம அந்த பிரச்சனையில் அமிழ்ந்து போய்விடும். எந்த சூழ்நிலை, எந்த பாடு, எந்த பிரச்சனை, எந்த கடல் அலை எது வந்தாலும் என்னோடு கூட இயேசு உண்டு என்று சொல்லி நாம் அதை பார்த்து பயப்படாதபடி கர்த்தரை பார்ப்போம் என்றால் இந்த பிரச்சனையில் நாம் என்ன செய்ய மாட்டோம்? அமிழ்ந்து போக மாட்டோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அந்த பிரச்சனையை பார்க்க விதத்தை நம்ம மாற்றணும். பிரச்சனை பெரிதல்ல, நாம் பார்க்கிற அதை நம்ம அதை பார்க்கிறோம் பாருங்க, அதுதான் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. அதுதான் நம்மை பயமுறுத்துகிறது. ஆமீன். ஆகவே இந்த வேளையில் அலைகளை பார்த்தா பயம் வரும். ஆனால் கடலில் மேல் நடக்கிற கர்த்தரை பார்த்தால் அமைதி வரும். ஆனால் பிரச்சனைகள், கடல் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்முடைய மனது எப்படி இருக்கும்? பிரச்சனையோ பாடுகளோ கடல் அலையோ அப்படியே தான் இருக்க போது. ஆனால் நாம் கர்த்தரை பார்ப்போம் என்றால் ஒரு அமைதியை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமீனாகவே இந்த வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் பயமுறுத்துகிற காரியத்தை பயத்தோடு பார்க்காதபடி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்ற வார்த்தையின்படி நாம் கர்த்தரை பார்க்க பழகுவோம். ஏசாயா 43:2 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில், நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமேன். அப்போ தண்ணீரில் நடந்தாலும் கர்த்தர் என்னோடு தான் இருக்க, ஆறுகளை கடந்தாலும் அவை என்மேல் புரளுவதில் அவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி பாடுகள் மத்தியில், வனாந்தர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்தீங்கன்னா பயம் வராது. அந்த இடத்துல கர்த்தர் அமைதியை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறாராகவே நம் எதையும் பார்த்து பயப்படாதபடி என்னோடு கூட கர்த்தர் உண்டு என்று கர்த்தரை பார்ப்போம் என்றால் பயப்படுகிற எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஆகவே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? பாமை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனை, சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய் ஒரு பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே இந்த வார்த்தையின்படி நீர் தேற்றுங்க தகப்பனே. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அலைகளை பார்த்து பயப்படாதபடி அந்த அலைகடல் நடுவிலும் நீர் இருக்கிறீர் என்று உம்மை பார்த்து தைரியப்பட நீர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயமுறுத்துகிற அந்த பிரச்சனைகளை பார்க்காதபடி அதிலிருந்து விடுதலை கொண்டு வருகிற, தண்ணீரில் நடந்தாலும் கூட இருக்கிற உம்மை, அக்னியில் நடந்தாலும் வேகாமல் காக்கும் உம்மையே சார்ந்திருக்க உம்மையே நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்தும், தைரியப்படுத்தும், நீர் கூட இருந்து வழி நடத்தும். சூழ்நிலைகள் வேதனைப்படுத்தாதபடி எல்லா சூழ்நிலைகளையும் நீர் மாற்றும் அப்பா. ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீங்களப்பா. எல்லா ஆபத்துகளிலிருந்து நீரோடு விடுதலை இந்த நாளில் கட்டளையிடும். இந்த நாளிலும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எங்களோடு பயணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த உபவாச நாட்களிலும் அப்பா உபவாசித்து உமக்காக வைராக்கியமாய் வாழ நீர் கிருபை தாரும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.